இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா ஃபிஷ் லாலிபாப் இல்லைனா ஃபிஷ் பால்ஸ், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். நல்ல மொறுமொறுனும் ஒரு ஃபிஷ் லாலிபாப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன் லாலிபாப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் சூரை மீன் எடுத்திருக்கேன். இனி இந்த மீனை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூனை விட கம்மியான அளவு போதும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு, ரெண்டும் போட்டு இதை நல்லா கலந்துடலாம். இந்த ஃபிஷ் பால்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சதவுள்ள மீனாக எடுத்துக்கோங்க. சூரை மீன், அயலை மீன், இந்த மாதிரி கொஞ்சம் சதவுள்ள மீனாக எடுத்துக்கோங்க. இதை இனி தண்ணி ஊற்றி இல்லைன்னா ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சா போதும். இனி இதை நான் இன்றைக்கி ஆவியில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். இனி இதை ஒரு ஸ்டீமருக்கு மாற்றிடலாம். இப்போ மீனை வேக வைக்கிறதுக்காக நான் ஸ்டீமர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த மீன் எல்லாத்தையும் ஒரு 5-6 நிமிஷம் அந்த தண்ணி வத்துற அளவு வேக வச்சு எடுத்துருங்க. இனி இதை மூடி வச்சிடலாம். இப்போ மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மீன் நல்லா ஆறுன அப்புறமா நம்ம வேண்டாத முள், தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை நம்ம உதுத்தி வச்சிடலாம். இனி இது நல்லா ஆறட்டும். மீன் ஆறதுக்குள்ளே நம்ம ஃபிஷ் பால்ஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மசாலா அரைப்படுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பை விட கம்மியான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிறது மாதிரியே அரைச்சி எடுத்துருங்க. வேக வச்ச மீன் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இனி இதில் முள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை வெளியே நீக்கிடலாம். இப்போ இதில் ஏதாவது முள் தட்டுப்பட்டுச்சுன்னா அதை வெளியே எடுத்துருங்க. அது மாதிரி தோலையும் வேண்டான்னா எடுத்துருங்க. சைடில் உள்ள தோல், முள் எல்லாத்தையும் நமக்கு தேவையில்லை. ஸோ முள் ஏதாவது தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அதை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சாலை நெத்தலி மாதிரி நீங்கள் மீனில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு முள் நிறைய தட்டுப்படும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மீன், சதவுள்ள மீனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கட் பண்ணும்போதே சென்டரில் உள்ள முள்ளையெல்லாம் நீக்கிட்டேன். ஸோ அந்த பெரிய முள் எல்லாமே இல்லை. நமக்கு உதுத்தும் போது குட்டியாக சின்ன சின்ன முள் தட்டுப்பட்டால் மட்டும் அதை எடுங்க. பாருங்கள், மீன் எல்லாத்தையுமே முள், தோல் எல்லாத்தையும் நீக்கி நல்லா இந்த மாதிரி உதுத்தி வச்சாச்சு. இனி இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2-3 சுற்றி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இப்போது பொடி மாஸ் மாதிரி பண்ணணும்னா இந்த மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் பெரிய சங்க் பீசஸ் இருந்தாலே போதும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி கட்லெட்டு, ஃபிஷ் பால்ஸு, அப்புறம் கோலா உருண்டை, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டோன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மிக்சி ஜாரில் மாற்றி லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இனி தண்ணி ஒன்றும் விடாமல் இதை லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ஃபிஷ் லாலிபாப் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இனி ஃபிஷ் லாலிபாப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விடலாம்.
நான் இன்றைக்கி வந்து லாலிபாப்புக்கு தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் அதை எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்திலே வந்து நல்ல பெரிய சைஸாக எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ்னால் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த மசாலாவை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் இந்த லாலிபாப்பை. ஸோ வந்து ஓரளவு அந்த பச்சை வாடை போகிறது வர நல்லா வதக்குனா போதும். வெங்காயம் நல்லா சீக்கிரமே குக் ஆகுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த வெங்காயத்தோட கலர்லாம் இந்த மாதிரி ஒரு லைட் கலராக சேஞ்ச் ஆகிட்டு இனி வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி கம்மியாக சேர்த்தா போதும். ஆல்ரெடி வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். தேவைன்னா லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து குக் ஆகுறதுக்காக ஒரு 1/4 கப்பை விட கம்மியான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விடலாம். அப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும். மசாலா பொடிகளையெல்லாம் சேர்த்து ஒரு 1-2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல வேக வச்சு அந்த சூரை மீனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஒன்றுமே நான் சேர்க்கலை. இந்த மசாலாவில் உள்ள தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து தண்ணி ஒன்றும் நான் சேர்க்கலை. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த 2 உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது நல்ல வந்து கட்லெட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு இருந்துச்சுன்னா அதை வேணும்னா இதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா கலந்துடலாம். எல்லாமே வந்து நான் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். மீன் ஆகட்டும், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஆகட்டும். ஸோ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைன்னா மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இனி இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்குது எனக்கு. உப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இனி தேவைன்னா வந்து மிளகு பொடி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி வேண்டாம். நமக்கு தண்ணி ஒன்றுமே சேர்க்கணும்னு தேவையில்லை. அப்போ தான் வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த லாலிபாப்புக்கு தேவையான இந்த மிக்சர் வந்து லைட்டாக வந்து கை பொறுக்கிற சூடு வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டையை உருட்டி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த லாலிபாப் வந்து நமக்கு வெளியே வந்து நல்ல மொறுன்னு வர்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போடலாம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கலந்துடலாம். இந்த சோள மாவு கலவைக்கு பதிலாக முட்டை இருந்ததுன்னா ஒரு 2 முட்டை எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து முட்டையும் இல்லை சோளமாவும் இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா மாவு இருந்ததுனாலும் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கலந்து வச்சுருக்கிறதுல நம்ம உருண்டை பிடிச்சி டிப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த KFCலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி வெளியே வந்து நல்லா மொறுன்னு வரும். இந்த லாலிபாப்புக்கு பண்ணி வச்ச மிக்சர் வந்து நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு ஆறிட்டு இனி வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை தான் பிடிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப்பு தேவையோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து அதை பிடிச்சிக்கோங்க. இதை வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி எலுமிச்சப்பழ அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறேன். விரிசல் ஒன்றும் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி விரிசல் ஒன்றும் இல்லாமல் நல்ல உருண்டை மாதிரி பிடிச்சிடலாம். இனி இந்த உருண்டை பிடிச்சதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்குல்ல அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக கலந்துட்டு நல்லா உருட்டி எடுத்துட்டு இங்கே வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கு அதுலேயும் போட்டு நல்லா புரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி இங்கே ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அகெயின் அந்த இதில் போட்டு லைட்டாக கலந்துட்டு மறுபடியும் இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல கோட் ஆகிரும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மொறுன்னு வரணும்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இனி ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த குக்கிங் ஆயில் இருக்குதோ அந்த எண்ணெய் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். மிதமான சூடு வரும்போது நம்ம உருட்டி வச்சு அந்த உருண்டைகளை இதில் போடலாம். வந்து பிரெட் க்ரம்ஸில் உருட்டி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு துண்டு எடுத்து போட்டு நமக்கு உடையாமல் வருதான்னு செக் பண்ணலாம். எல்லாத்தையும் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டிலே வச்சு ஃப்ரை பண்ண விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வந்ததும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரியே மீதி உள்ள உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஃபிஷ் பால்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல மொறுன்னு வந்திருக்கு. இப்போ இதை வந்து லாலிபாப் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பால்ஸ்லாம் குத்தி இப்படி வச்சுட்டோன்னா அவ்வளோதான். சூப்பராக வந்து நமக்கு வந்து லாலிபாப் மாதிரி ரெடி ஆகிரும். இல்லைன்னா சும்மாவே இந்த மாதிரி ஃபிஷ் பால்ஸ் மாதிரி சாப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கோலா உருண்டை மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து டூத் பிக் வச்சு இந்த மாதிரி அதில் குத்திக்கிட்டிங்கன்னா
அது சூப்பராக வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற அளவு லாலிபாப் மாதிரி ஆகிரும். நம்ம வந்து பாதி இதில் வந்து இந்த மாதிரி டூத் பீக்கை வந்து குத்தி வைக்கலாம். மீதி பாதி வந்து ஃபிஷ் பால்ஸ் மாதிரி சும்மா சாப்பிட்றது மாதிரி இருக்கட்டும். ஒன்று எடுத்து பிச்சு பார்க்கலாம், நல்லா வந்து உள்ளேலாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. பாருங்கள், வெளியெல்லாம் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருக்கு. உள்ளே நமக்கு வந்து கட்லெட் போல் இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து ஏதாவது கெச்சப் அந்த மாதிரி கெச்சப்போ மேயோனீஸோ டிப் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா வந்து சும்மாவே சாப்பிட்லாம் சாதத்துக்கு வச்சு. அந்தளவு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் பால்ஸை ஃபிஷ் லாலிபாப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீட்டிலே எப்படி வந்து ஃபிஷ் லாலிபாப் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். Until then, bye from Soumya. Tata.